ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/12/2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். அண்ட் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னாலும் அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இதை தவிர இன்றைக்கி தேவையான ஹிந்துவில் தேவையான நோட்ஸ் வந்து என்னோடய ரிட்டன் நோட்ஸ் வந்து என்னென்னா அந்த குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இது தவிர வந்து டெய்லி நைட் வந்து பிஐபியில் என்னென்ன படிக்கணும், அது எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பிடிஎஃப்பும் வந்து என்னென்னா அந்த குரூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ வேணால் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சில பேருக்கு அந்த குரூப் லிங்க் ஒர்க் ஆகிறதில்ல. ஸோ என்னோடய ஃபோன் நம்பரும் கீழே கொடுத்துருக்கேன். அதுக்கு டெலகிராமில் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, உங்களை அந்த குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ். ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், அன்அகாடமியில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 7 மணிக்கு வந்து என்னன்னா உங்களுக்கு எக்கனாமி, ஓகேங்களா, எக்கனாமி கிளாஸ் நிறைய பேர் கேட்டாங்க புரியலைன்னு சொல்லிட்டு. ஸோ எக்கனாமி கிளாஸ் வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ வேணுங்கிறவங்க அன்அகாடமி அப்ளிகேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, இன்றைக்கி நம்ம நியூஸ் போகலாம். கேஸ்ட் கம்யூனிட்டி டோன்ட் மேட்டர், ஃபாலிங் இன் லவ் நாட் அ க்ரைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் நியூஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. அதே இது பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டி பேப்பரில் உங்களுக்கு இந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷன் ரிலேட்டடாக கேட்பாங்க. ஓகேங்களா? சொசைட்டி பேப்பரில் நீங்கள் சோஷியாலஜி ஸ்டூடெண்ட்டாகவோ இருந்தாலும் உங்களுக்கு சோஷியாலஜிலையும் கேட்கலாம், அல்லது பேப்பர் 1லையும் இதை பற்றி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எதை படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக உத்தரப்பிரதேசில், ஓகேங்களா, உத்தரப்பிரதேசில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலீஜியஸ் கன்வர்ஷனை வந்து தடுக்கிறதுக்காண்டி, அதாவது ஒரு பெண் வந்து ஆணை மனம் முடிக்கிறதுக்காண்டி அந்த ஆணுடைய ரிலீஜியனுக்கு வந்து மாறுறதை தடுக்கிறதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அன்லாஃபுல் கன்வர்ஷன் ஆஃப் ரிலீஜியன் ஆர்டினன்ஸ் 2020 அப்படின்னு ஒரு ஆர்டினன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்டினன்ஸ் கீழே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபியில் ஒரு பொண்ணோட கல்யாணம் முடிஞ்ச ஒரு பொண்ணோட ஒரு ஹஸ்பண்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சட்டம் எதுக்காண்டி கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் ஜிகாத் அப்படின்றதுக்கு அகெயின்ஸ்டாக கொண்டு வரப்பட்டது. வாட் இஸ் லவ் ஜிகாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு முஸ்லீம் ஆண் வந்து ஹிந்து பெண்ணை மணந்து ஹிந்து பெண்ணை முஸ்லீம் ரிலீஜனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த லவ் ஜிகாத்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கன்வர்ஷனை தடுக்கிறதுக்காண்டி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, வெறும் மேரேஜுக்காண்டி மட்டும் ஒரு கன்வர்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த கன்வர்ஷன் வந்து அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தழுவி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு இந்த பொண்ணு சொல்கிறது என்னென்னா, எனக்கு லவ் தான் மேட்ரே தவிர கேஸ்ட் கம்யூனிட்டி என்னோட மேட்ரு கிடையாது, நான் எந்த கம்யூனிட்டிக்குனாலும் மாறுறதுக்கும் எனக்கு உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இந்த உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 25லேருந்து 28 வரைக்கும் நமக்கு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்றத கொடுக்குது. அதுலேயும் முக்கியமாக ஆர்டிகல் 25ல் இண்டிவிஜுவலுடைய ரிலீஜியஸ் ரைட்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவலுடைய ரிலீஜியஸ் ரைட்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஆல் பர்சன்ஸ் ஈக்குவலி என்டைட்டில் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த இது வந்து என்னென்னா விருப்பப்படுறீங்களோ, ஓகேங்களா, உங்களுக்கு எது மனசாந்தி கொடுக்குதோ நீங்கள் அங்கே போய்க்கலாம். ரைட் ஃப்ரீலி டு ப்ரொஃபர்ஸ், நீங்கள் எந்த மதத்தினாலும் ஃப்ரீயாக ப்ரொஃபோஸ் பண்ணிக்கலாம், அண்ட் ப்ராபகேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் ப்ரீ ப்ரொப்போஸ் அண்ட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் ரிலீஜியஸ் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லா உரிமைகளும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. பட் இந்த உரிமைகளை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், ஹெல்த், மொராலிட்டி, இந்த 3 சொல்லியும் கவர்மெண்ட்டால் தடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் ஆர்டரை யூஸ் பண்ணி தான் இந்த உத்தரப்பிரதேசில் வந்து இந்த சட்டத்தை வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆர்டிகல் 25 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஈவன் ஃபாரின் சிட்டிசன்ஸுக்கும் வந்துன்னா இது அப்ளிகபிள். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இது எல்லா ரிலீஜியஸ் மைனாரிட்டி, ஓகேங்களா, எல்லாத்துக்குமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னென்னா இது வந்து அப்ளிகபிள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் 25 ஆஃப் 1 ஆர்டிகல் படி நீங்கள் கண்டிப்பாக ரிலீஜியஸ் கன்வர்ஷன் அப்படின்றது உங்களுடைய சொந்த விருப்பம். பட் இப்போ லேட்டஸ்ட் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சட்டத்தை வந்து ஒன்றா உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பிலிம்ஸில் ஆர்டிகல் 25 to 28 வந்து அப்படின்றது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல் இந்த சமயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம டேரெக்டாக எடிட்டோரியல் பேஜ் போயிடலாம். மற்ற எதுவும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது ஃபஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ எடிட்டோரியல் பார்த்தீங்க அப்படின்னா, பஞ்சாப், ஹரியானா நீட் டு லுக் பியாண்ட் எம்எஸ்பி கிராப்ஸ். ஓகேங்களா? அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எழுதியிருக்கிறது வந்து நித்தி ஆயோக்கோட மெம்பர்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து கவர்மெண்ட்டுக்கு பாசிட்டிவான விஷயங்களை இதில் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போ டெல்லியை சுற்றி வந்து நமக்கு விவசாயிகள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த 3 விவசாய மசோதாக்களுக்கு எதிர்த்து. ஓகேங்களா? அந்த எதிர்ப்பை, ஓகேங்களா,
வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் இவங்க ஜஸ்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ, அதில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த போராட்டத்தில அதிகமா கலந்துக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா. சரி, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஏன் வந்து அதிகமா கலந்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் ரெவல்யூஷன் ஓகேங்களா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ, கிரீன் ரெவல்யூஷன்ல என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட அரவுண்ட் 1960ஸ்ல கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க. இந்த கிரீன் ரெவல்யூஷன் மூலமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேடினா அரிசி அண்ட் வீட் ஓகேங்களா? வீட்னா கோதுமை. இந்த 2யும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம் மாடிஃபிகேஷன் அதனுடைய சீட்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாடிஃபிகேஷன் மூலமா அதனுடைய எஃபிஷியன்சி வந்து அதாவது அதிகமா வந்து என்ன அதிகமா வந்து அது வளர்றதுக்கும் ஓகேங்களா? அது அதிகமா வந்து நமக்கு கிராப்ஸோட புரொடக்ஷன குடுக்குறதுக்கும் விஷயங்கள வந்து என்னன்னா பண்ணியிருப்பாங்க. இத தவிர என்னன்னா சில அதர் கிரைட்டீரியாவும் அதில இன்க்ளூட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷன் வந்தது மூலமா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானால அதிகப்படியான ஃபார்மர்ஸ் வந்து என்னன்னா, இந்த ரைஸ் அண்டு வீட்டோட புரொடக்ஷன வந்து மேற்கொண்டிருப்பாங்க. ஸோ, இந்த ரைஸ் அண்ட் வீட் புரொடக்ஷனுக்கு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு ஒண்ணு குடுக்குறாங்க. ஸோ, அப்போ இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் மார்க்கெட் பிரைஸோட அரவுண்ட் 50% கிட்ட இன்க்ரீஸ் அதில தான் இருக்கும். ஸோ, அப்போ அதிகமா அந்த எம்எஸ்பியால பயனடைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன் ரெவல்யூஷன் அதிகமா இன்க்ரீஸ் ஆன ஏரியா பஞ்சாப் அண்ட் ஹரியானா வந்து என்னன்னா, அதிகப்படியான லாபம் அப்படின்றது அவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. ஸோ, அப்போ இப்போ லேட்டஸ்ட்டா கொண்டு வந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஓகேங்களா? அதாவது கார்ப்பரேட்ஸ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, உள்ள கொண்டு வராங்க. ஸோ, அப்போ இந்த கார்ப்பரேட்ஸ் உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கான எம்எஸ்பி அப்படின்றது மறுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, கார்ப்பரேட்ஸ் அப்படின்றது பெரிய நிறுவனம். தே ஹேவ் அ பவர் ஓகேங்களா? ஸோ, அந்த பவர யூஸ் பண்ணி இந்த சின்ன சின்ன விவசாயிகளுடைய குரல் வலைய நெருக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்றதையும் இந்த இதில ஃபீல் பண்ணி தான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, எம்எஸ்பிக்கான அஷ்யூரன்ஸ் கேட்கறாங்க. அண்ட் இந்த 3 சட்டங்களையும் திரும்ப பெறதுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சரி. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றதுனால என்ன ரிசல்ட்? என்ன பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தது? அப்படின்ற விஷயங்கள பார்ப்போம். ஸோ கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது எதனால கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1960ஸ்ல நமக்கு வந்து என்னன்னா, கோதுமை வந்து எங்கேருந்து இறக்குமதி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காலருந்து அதிகப்படியா இறக்குமதி செய்யப்பட்டுச்சு. பட் அமெரிக்காக்காரன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கோதுமைய வந்து குடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தான். ஸோ அத நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெக்டிஃபை பண்றதுக்காண்டி நம்மளுடைய ஃபுட்ட வந்து செக்யூர் பண்றதுக்காண்டி நம்ம என்னன்னா, இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றத போயிருப்போம். ஸோ இந்த கிரீன் ரெவல்யூஷன் போனதுக்கு அப்புறமா நம்ம கண்ட்ரில அதுவும் முக்கியமா இந்த 2 ஏரியால ஓகேங்களா, எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானால பஞ்சாப்ல 48% ஓகேங்களா, 48% இருந்த அந்த கிராப்ட் ஏரியா ரைஸ் அண்ட் வீட் கிட்டத்தட்ட 84% மாறியிருக்கும். இதே இது ஹரியானால பார்த்தீங்கன்னா 29% இருந்தது கிட்டத்தட்ட 60% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இத தவிர இந்த 2 கிராப்ஸ் முக்கியமா என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபுட் செக்யூரிட்டிய வந்து என்ன என்ஷூர் பண்ணியிருக்கும். இத தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கும். இத தவிர பப்ளிக் செக்டார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் இந்த 2 அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். பட் இதில நெறைய நெகட்டிவ் இருக்குங்க. ஏன்னா கிரீன் ரெவல்யூஷன் நம்ம கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிகமா ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும். அதிகமா தண்ணி யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த 2 விஷயங்களும் மிகப்பெரிய லெவல்ல நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். இதில ஃபர்ஸ்ட் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கவர்ன்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கிராப்ஸ்க்கு மட்டும் தான் ஓகேங்களா, எம்எஸ்பி அண்ட் வீட்டுக்கு மட்டும் தான் அதிகப்படியான எம்எஸ்பி ஓகேங்களா, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் குடுக்குறாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 கிராப்ப தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வயல்ல பயிரிடுவாங்க. அப்போ டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் கிராப்ஸ் அப்படின்றது இல்லாம போயிடுது. ஓகேங்களா? டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் கிராப்ஸ் வந்து இல்லாம போயிருது. இப்போ டைவர்சிஃபிகேஷன் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வீட்டையும், ரைஸையும் மட்டும் தான் போடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ முன்ன இருந்த காலத்துல நமக்கு வீட்டு, ரைஸ் அப்படின்றது நார்மலா நம்ம எடுத்துக்கிட்ட ஃபுட். பட் இப்ப இருக்கிற காலத்துல டிமாண்ட் எதுக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய வந்து ஹார்ட்டிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸுக்கு, நெறைய அதர் ப்ராடக்ட்ஸ் ஏன்னா மக்கள் வந்து டயட் கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன இந்த பருப்பு வகைகள் இதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் என்ன ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்ட்டிகுலர் பீப்பிளுடைய டிமாண்ட வந்து சால்வ் பண்றதுக்கான விஷயத்த என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த கிரீன் ரெவல்யூஷன் தடுத்துருச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. கிரீன் ரெவல்யூஷனும் எம்எஸ்பியும் சேர்த்து தடுத்துருச்சு அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரவுண்ட் வாட்டர் டிக்ளைன். கிரவுண்ட் வாட்டர் கிட்டத்தட்ட பஞ்சாப்ல 84% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அண்ட் ஹரியானால பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 75% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் எம்எஸ்பி இந்த 2 கிராப்ஸ்க்கு மட்டும் குடுக்கறதுனால நமக்கு கண்டிப்பா ஃபார்மர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்பி குடுக்கறதுனால அதே மாரி கவர்ன்மெண்ட் வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கிறதுனால ஃபார்மர்ஸ் வந்து அந்த ஆன்டர்பிரினியர் அதாவது ஒரு பிசினஸ் மேனுக்கான அந்த நாலேட்ஜே இல்லாம அவங்க இப்ப தயாரிக்கிறது, அத வந்து கவர்ன்மெண்ட்டுக்கு குடுக்குறது. ஸோ டிமாண்ட்
டிமாண்ட் அண்ட் சப்ளை எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விளைவிக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ஆண்டர்பிரினியல் கெப்பாசிட்டியை வந்து அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் இவங்க 2 பேருமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 2 கிராப்ஸை தாண்டி யோசிக்க மறந்துட்டாங்க. விச் மீன்ஸ் இந்த ஹார்டிகல்ச்சர் பழங்களை விளைவிக்கிறது, பயிர்களை விளைவிக்கிறது, ஸோ அதெல்லாம் பண்ண மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் கன்சர்ன். ஓகேங்களா, என்விரான்மெண்டல் அண்ட் ஈக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் மறுபடியும் சேம் கிராப்ஸே வந்து என்னென்னா பர்டிகுலர் லேண்டில் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மண்ணோட தரம் அப்படின்றது கெட்டு போயிடுது. அப்போ நம்ம அதிகப்படியான ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் காஸ்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் அக்ரிகல்ச்சருக்கே போகிறதுனால நமக்கு ப்ரைவேட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் இன் அதர் ஏரியாஸ் ஓகேங்களா அதிகமாக இல்லை. ஓகேங்களா, அதனால இந்த 2 ஸ்டேட்லையும் யூத்துக்கான ஜாப் லாஸ் அப்படின்றது அதிகமாக நடந்திருக்கு அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு சில சொல்யூஷன்ஸும் இந்த ஆர்டிக்கலில் அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி. ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியை வந்து என்னென்னா நம்ம ப்ரமோட் பண்ணணும், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறமா அதாவது நம்ம பயிரை வந்து என்னென்னா நம்ம அறுத்து எடுத்துட்டோம் பார்த்தீங்களா, அந்த ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறமா அதில் வேல்யூ அடிஷன் ஓகேங்களா வேல்யூ அடிஷன் பண்ணணும் அண்ட் வி ஹாவ் டு கிரியேட் மாடர்ன் வேல்யூ செயின்ஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர 3 வந்து என்னென்னா நெட்வொர்க் ஆஃப் அக்ரோ அண்ட் அக்ரி இன்புட் இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா, அக்ரோ அண்ட் அக்ரி இன்புட் இண்டஸ்ட்ரீஸை வந்து என்னென்னா நம்ம அதிகமாக அந்த ஏரியாவில் கிரியேட் பண்ணணும். அக்ரி இன்புட் அப்படின்னா சீட்ஸ் ஹேண்ட்லிங்கு, அதேமாதிரி ஃபெர்டிலைசர் ஹேண்ட்லிங்கு, ஓகேங்களா, டிராக்டர் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி அக்ரி இன்புட் இண்டஸ்ட்ரீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அதை தவிர அக்ரிகல்ச்சரில் ஹை லெவல் டெக்னாலஜியை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இதை தவிர நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் லிங்க். என்ன டைரக்ட் லிங்க் அப்படின்னா எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும், பீப்புளுக்கு எவ்வளோ தேவை, அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்மீடியரின்னு ஒரு குரூப் இருப்பாங்க. இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ்ட்டை வாங்கி அதை வந்து இது பண்ணி மக்கள்கிட்ட விற்கும்போது இந்த இன்டர்மீடியரி அதிகப்படியான லாபம் எடுப்பாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை கொண்டு வரணும் அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் சொல்யூஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை நான் பாயிண்ட் போட்டு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோட்ஸாக கொடுத்துருக்கேன். தயவுசெய்து அந்த நோட்ஸ் வேணால் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் எம்எஸ்பி ஓகேங்களா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆர்டிக்கலில் போயிட்டு படிங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் எ டிஜிட்டல் இந்தியா டு எ டிஜிட்டல் பாரத். ஓகேங்களா, வாட் இஸ் டிஜிட்டல் இந்தியா? டிஜிட்டல் இந்தியா அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய மோஸ்ட் ஆஃப் த சர்வீசஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே பண்ணணும் அப்படின்றது தான் டிஜிட்டல் இந்தியா. ஸோ டிஜிட்டல் பாரத் அப்படின்றது என்னென்னா பீப்புளுக்கு, பாரத் அப்படின்றது பீப்புளுடைய அந்த கூட்டமைப்பு தான் பாரத்தும்பாங்க. ஸோ அவங்களுக்கு டிஜிட்டலாக மாற்றுறது அப்படின்றது. ஸோ இந்த டிஜிட்டலாக மாற்றுறதை எந்த ப்ராஜெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் வாணி அப்படின்ற ப்ராஜெக்ட் பண்ணுது அப்படின்றாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் இந்த பிஎம் வாணி அப்படின்ற ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க. பிஎம் வாணி அப்படின்னா பிரதான் மந்திரி ஓகேங்களா அல்லது பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃபை ஆக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா, ஒய்ஃபை ஆக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்கீமை பற்றி சில விஷயங்களை பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பற்றி இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். பட் இந்த ஸ்கீம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இந்தியாவில் இன்டர்நெட்டோட அந்த பெனட்ரேஷன் எவ்வளோ இருக்குது, இந்தியாவோட கெப்பாசிட்டி அண்ட் ரிலேட்டட் டு இன்டர்நெட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து இந்த பிஎம் வாணி எந்த அளவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்தியாவோட கெப்பாசிட்டி ரிலேட்டட் டு இன்டர்நெட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராய். ஓகேங்களா, ட்ராய் வந்து அவங்க டேட்டாவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி 54% ஆஃப் பாப்புலேஷன் வந்து என்னென்னா இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான அந்த அமைப்பு வந்து இருக்குது அவங்களுக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி 75th ஓகேங்களா 75th நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷனுடைய சர்வேல ஒன்லி 20% ஓகேங்களா ஒன்லி 20% பீப்புள் தான் எபிலிட்டி டு யூஸ் இன்டர்நெட், அவங்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்குன்றாங்க. 54% பீப்புளுக்கு ஆக்சஸ் இருக்குது, பட் ஆக்சஸ் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்க ஒன்லி 20% ஆஃப் பாப்புலேஷன் மட்டும்தான் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணவே தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதை தவிர நமக்கு லேட்டஸ்ட்டாக இந்தியா இன்டர்நெட் ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பேரிசன் பிட்வீன் அர்பன் அண்ட் ரூரல் பார்க்கும்போது அர்பனை கம்பேர் பண்ணும்போது ரூரலில் கிட்டத்தட்ட
ஓகேங்களா, பாதி அளவு தான் இன்டர்நெட் பெனட்ரேஷன் அப்படின்றது இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி தான், இதெல்லாம் வந்து நம்ம மாற்றுறதுக்காண்டி தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிஎம் வாணி, பிஎம் ஒய்ஃபை ஆக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஒய்ஃபை நெட்வொர்க்ஸை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கிரியேட் பண்ண போகிறாங்க. இந்த பப்ளிக் ஒய்ஃபை நெட்வொர்க்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யார் மூலமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு PDOA. ஸோ இவங்க மூலமாக தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வர போகிறாங்க. சரிங்களா, சரி இதில் இருக்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த பிஎம் வார்டில் மொத்தம் 3 வகையான அத்தாரிட்டி இருக்காங்க. ஓகேங்களா, அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PDOA, அதாவது பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் அக்ரிகேட்டர், அதுக்கடுத்து பப்ளிக் டேட்டா ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா, இதுக்கடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த அதுக்கடுத்து என்ன ஆப் கிரியேட்டர். ஓகேங்களா, இந்த 3 பேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த பிஎம் வானிலை முக்கியமான ஆட்கள். சரி, PDOA அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க பார்த்தீங்களா, லைக் ஏர்டெல், ஏர்செல், டொக்கோமோ, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்கல்ல. அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் இன்டர்நெட் பேண்ட்வித்தை வாங்கி யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PDOவுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, சரி இந்த PDO யார், இந்த PDO யார் அப்படின்னு பப்ளிக் டேட்டா ஆஃபீஸர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ கடை ஓனரு, அதே மாதிரி வந்தோம்னா நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து கடை போட்டிருப்பாங்க. இந்த கடைக்கு ஓனருக்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PDO, பப்ளிக் டேட்டா ஆஃபீஸர்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு போகும்போது கரெக்டாக ஒய்ஃபை வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இந்த PDOக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த PDOA வந்து என்ன பண்ணுவாங்க டேட்டா சர்வீசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டா சர்வீசஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்நெட் ஒய்ஃபை ஆக்சஸை வந்து நீங்கள் பண்ண முடியும். சரி, அது எது மூலமாக பண்ணுவீங்க அப்படின்னா த்ரூ அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா, நிறைய அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷன் கிரியேட்டரும் வந்து இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் இதாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் 2 பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இன்டர் ஆப்பரபிலிட்டி. ஓகேங்களா, இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்பாங்க. இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒய்ஃபை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே ஒரு கிலோமீட்டர் தள்ளி போனால் இன்னொரு கடை வரும். அப்போ அங்கே போயிட்டு ஒரு லாகின் ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பீங்களானா இல்லை. அது என்னன்னா நீங்கள் ஒரே ஒரு தடவை லாகின் பண்ணால் போதும். இன்டர் ஆப்பரபிலிட்டி அப்படின்னா இங்கேருந்து இன்னொரு கடைக்கு போனாலும் மறுபடியும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து உங்களுக்கு நார்மலாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர உங்களுக்கு மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷன். ஓகேங்களா, நீங்கள் இப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் பே இன் ஆஃப்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆன்லைன். ஓகேங்களா, ரெண்டுலையுமே வந்து பே பண்ண வைக்க முடியுன்றாங்க. அதே மாதிரி இதில் முக்கியமான இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட வெரி லோ அமௌண்ட், கிட்டத்தட்ட ₹2 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டில் கொண்டு வந்திருக்கிறது. ஸோ அப்போ இந்த பிஎம் வாணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரூரல் கனெக்டிவிட்டியை வந்து என்னென்னா இன்க்ரீஸ் பண்ணும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா பீப்புளுடைய இன்ட்ராக்ஷன் வித் டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணும். பட் நமக்கு சில கன்சர்ன் இருக்குங்க. என்னென்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணாலே நம்மளுடைய டேட்டாவெல்லாம் உருவுறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான். அப்போ நம்மளுடைய செக்யூரிட்டி அண்டு பிரைவசி அப்படின்றது மிகப்பெரிய இஷ்யூ. ஸோ அதை மட்டும் என்னென்னா கவர்மெண்ட் வந்து கருத்தில் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் இந்த ஆர்டிக்கலில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது பற்றில உங்களுக்கு பிஎம் வாணியை பற்றி இன்னும் கொஞ்சம் எக்ஸஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு படிங்க. நெக்ஸ்ட்டு மைல்டு மாடரேஷன், அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்று வந்து இந்த இன்ஃப்ளேஷன் இது வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னா மாதம் இந்த வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா பேசிக்காக இன்ஃப்ளேஷன்னா என்ன, இன்ஃப்ளேஷனை யார் வந்து டார்கெட் பண்ணுறாங்க, எவ்வளோ டார்கெட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை டார்கெட் பண்ணணும்னா கவர்மெண்ட் என்னென்ன முடிவுகள்லாம் எடுப்பாங்க, ஆர்பிஐ வந்து இதில் என்ன மாதிரியான பங்களிப்பு வைக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம இந்த நியூஸில் இருக்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் எடிட்டோரியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இப்போதைக்கு பரவாயில்ல. என்னன்னா இதுக்கு முன்னாடி 7.6% இருந்து இப்போ எவ்வளோக்கு மாறி இருக்குது அப்படின்னா 6.93% அளவுக்கு மாறி இருக்குது. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 90 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து என்னன்னா கம்மியாயிருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு கம்மியானது அப்படின்றது என்னென்னா இட்ஸ் அ மாடரேட். ஓகேங்களா, பட் நீங்கள் வந்து ப்ரைஸோட வேரியேஷன் நீங்கள் செக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அகெயின் இட் மே பி இன்க்ரீசஸ். பிகாஸ் நம்மளுடைய பெட்ரோலியம் ரேட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற பெட்ரோலாக இருக்கட்டும் அண்ட் அதர் எரிபொருட்கள். ஓகேங்களா, அது எல்லாத்தோட ரேட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ரிலேட்டடாக வர்ற மற்ற ப்ராடக்ட்டும் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அதிகமாகிடும். இப்போ ஒரு பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சு, ஒரு டீசல்
விலை அதிகமாகுது அப்படின்னா உங்கள் காய்கறி விலை இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் பஞ்சாபில் தயாரிக்கிற ஒரு காய்கறியை நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட யூ ஹாவ் டு யூஸ் லாரி அல்லது அந்த மாதிரியான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அதை ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பெட்ரோலோ டீசலோ இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட ரேட் எதில் மறுபடியும் வந்து என்ன எதிரொலிக்கும் அப்படின்னா அந்த காய்கறி விலையில் எதிரொலிக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுனா பொருட்களோட விலை இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு செக் ரிலேட்டட் டு தட் இன்ஃப்ளேஷன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக போகணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லா அண்ட் டிஸார்டர். ஸோ இந்த லா அண்ட் டிஸார்டர் அப்படின்றது ஸோ அந்த எம்எஸ்பி கிராப் சொன்னோம் பார்த்தீங்களா, அது எந்த நீங்கள் இதில் பண்ணலாம்னா பேப்பர் 3ல் வந்து கொண்டு வரலாம். அதே இது டிஜிட்டல் இந்தியா டு டிஜிட்டல் பாரத் அப்படின்றத வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம் வாணியை பற்றி பேசியிருக்காங்க. இட் இஸ் அ ஸ்கீமு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அதை பேப்பர் 2ல் கொண்டு வரலாம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு வரும்போது உங்களுக்கு எஸ்ஏ பேப்பரில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லா அண்ட் டிஸார்டர். லா அண்ட் டிஸார்டரில் பற்றி எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜஸ்டிஸ் டெலிவரி சிஸ்டத்தோட இன்அடிக்குவசி. அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்டிஸ் டெலிவரினாலே சுப்ரீம் கோர்ட்டுன்னு இப்போ வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். பட் மற்ற ஏரியாஸை வந்து நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அதுதான் ஹிடன் இஷ்யூஸ்ன்றாங்க. ஏன்னா ஹிடன் இஷ்யூஸில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஹிடன் இஷ்யூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகல் எய்டு. நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த லோ லெவலில் நம்மளுடைய லோ சம்பளம் வாங்குகிற லோ கேட்டகரி பீப்புளுக்கோ உமன்ஸுக்கு எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு இந்த மாதிரியான பீப்புளுக்கெல்லாம் உதவி பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட். ஓகேங்களா? லீகல் சர்வீஸ் நம்மளுடைய 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த லீகல் சர்வீஸை ஃப்ரீ லீகல் எய்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிபிஎஸ்பியில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணது என்ஷூர் பண்ணுற மாதிரி லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுபடி என்னென்னா உங்களுக்கு வந்து என்னென்னா ஏதாவது வந்து லீகல் சர்வீஸ் இந்த கோர்ட்டில் கூட கேட்பாங்க உங்களுக்கு ஏதாவது நாங்கள் வக்கீல் அரேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு சொல்லி. ஸோ அது என்னென்னா இந்த ஆக்ட் கீழே தான் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை கேட்பாங்க. அப்போ அதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கரெக்டான ஒரு வக்கீலை வந்து என்னன்னா அந்த பர்டிகுலர் சர்வீஸ் கொடுக்கறதுக்காண்டி கவர்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கணும். அவருக்கு கரெக்டான ஓரளவுக்கான ஒரு மினிமம் சேலரியாவது நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் அவர் எஃபெக்டிவாக வந்து என்னென்னா அந்த கேசஸ் எடுத்து வாதாடுவார். பட் இந்த லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் இன்ன வரைக்கும் வந்து என்னென்னா அந்த பர்டிகுலர் விஷயத்தில் ரொம்ப லோ லெவலில் தான் இருக்குது, லேகிங்கில் தான் இருக்குன்றாங்க. ஏன்னா கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா கரெக்டான ஆட்களை செலக்ட் பண்ணுறதில்ல அண்டு அவங்களுக்கு ட்ரைனிங்கோ அல்லது ரீசனபிள் பேமெண்ட்டோ வந்து என்னென்னா கொடுக்கறதில்ல அப்படின்றாங்க. இது ஃபஸ்ட்டு இஷ்யூ, ஹிடன் இஷ்யூ. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜட்ஜோட பாப்புலேஷன் ரேஷியோ அப்படின்றது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இப்போ யூஎஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லியன் பீப்புளுக்கு எத்தனை ஜட்ஜ் இருக்காங்கன்னா 100 ஜட்ஜ் இருக்காங்க. இதே இது கனடாவில் 75 பேர் இருக்காங்க. இதே இது யூகேல 50 பேர் இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் ஒன்லி 19 ஜட்ஜ் தான் இருக்காங்க. இதில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா 1/4 ஓகேங்களா ஆல்வேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4ல் ஒரு ஜட்ஜோட அந்த சீட்டு வந்து வேக்கண்டில் தான் கிடக்கு அப்படின்றாங்க. இதுலேயும் லோயர் ஜுடிஷியரியில் வந்து அதிகமான வேக்கன்சி அப்படின்றது இருக்குது. ஸோ அப்போ லோயர் ஜுடிஷியரியில் அதிகமான வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா புவர் பர்சன் ஃபர்ஸ்ட் ஆக்சஸிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் ஜுடிஷியரி. அப்போ அந்த லோயர் ஜுடிஷியரியில் அளவுக்கு அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி வேக்கன்சியை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு 2016 படி நமக்கு ரைட் டு லைஃப்பில் ரைட் டு ஜஸ்டிஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரைட் டு ஜஸ்டிஸை நமக்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு யூஎஸ் இம்போசஸ் காட்ஸா சாங்ஷன்ஸ் ஆன் டர்க்கி ஓவர் S-400 பர்ச்சேஸ். இது டர்க்கியில் தானே பண்ணியிருக்காங்க. நமக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? இதை ஏன் படிக்கணும் அப்படின்னா இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 2ல் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் இந்தியா அண்ட் அதர் கண்ட்ரியோட ரிலேஷனில் இதுவும் முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காட்ஸா அப்படின்றது ஒரு ஆக்ட்டுங்க. அந்த ஆக்ட் எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஆக்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வைசரிஸ் த்ரூ சாங்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ட் படி இந்த ஆக்டில் செக்ஷன் 231 அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஆக்ட் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கண்ட்ரி நீங்கள் வந்து வர்த்தக தொடர்பு ரிலேட்டட் டு டிஃபென்ஸ் ரிலேட்டடாவோ இல்லாட்டி வர்த்தக தொடர்பு எந்தெந்த கண்ட்ரி கூட வச்சுக்க கூடாது அப்படின்னா 3 கண்ட்ரி கூட. என்னென்னா ரஷ்யா, இன்னொன்று ஈரான், இன்னொன்று நார்த் கொரியா. இந்த 3 கண்ட்ரி கூட நீங்கள் வந்து ஏதாவது வர்த்தக தொடர்பு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து சாங்ஷன்ஸ் போடுவாங்க. அதாவது நீங்கள் அமெரிக்கா கூட தொடர்பு வச்சுக்க முடியாது, வர்த்தக தொடர்போ இல்லை அதர் ரிலேட்டட் மிலிட்ரி தொடர்போ வச்சுக்க முடியாது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே S-400 வந்து என்னென்னா ரஷ்யாட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து இந்த ஆக்ட்லேருந்து விலக்கு கேட்டிருந்தோம், அவங்களும் விலக்கு கொடுத்துட்டாங்க. பட் அகெயின் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மேலே அமெரிக்கா சாங்ஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா தானே போட்டு போகிறோம் அப்படின்னா
நம்ம அதிகப்படியான வர்த்தகம் அவங்க கூட பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு அதிகப்படியான ஹெல்ப் அவன்ட்டருந்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப ஈஸியா வந்து அந்த கண்ட்ரியோட ஒரு சட்டத்திலருந்து நம்ம வெளிய வந்துரணும் அப்படின்னா முடியாது. ஓகேங்களா? நம்ம வந்து சாவர்னிட்டி இருக்கு தான். பட் இருந்தாலும் வந்து என்னன்னா, வி ஆர் டிபெண்டிங் இந்த குளோபலைசேஷன் வேர்ல்டுல வி ஆர் டிபெண்டன்ட் வித் அதர் கண்ட்ரி. ஓகேங்களா? ரிலேட்டட் டூ இம்போர்ட்டா இருக்கட்டும் அண்ட் எக்ஸ்போர்ட்டா இருக்கட்டும். அப்ப அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில நம்ம என்னன்னா இதையும் செக் பண்ணி ஆகணும். ஸோ இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல இந்த காட்ஸா ஆக்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஓவர் 5 லேக் உய்கர்ஸ் இன்வால்வ்ட் இன் ஜின்ஜியாங் காட்டன் கோர்ஸ்டு லேபர். ஸோ கோர்ஸ்டு லேபர் அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் லேபர் மாதிரி தான். அதாவது ஸ்லேவ் லேபரை யூஸ் பண்ணுறது தான். ஸோ அது நிறையா கண்ட்ரியில் வந்து தடுத்துட்டாங்க. ஈவன் ஆங்கிலேயர்கள் பீரியட்லேயே அந்த ஸ்லேவ் ட்ரேடெல்லாம் வந்து தடுத்துட்டாங்க. ஆனால் இன்னமும் வந்து என்ன சைனாவில் வந்து இந்த உய்கர் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி, இவங்க ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாண்டர் லேபர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான். ஸோ கொஷினில் உங்களுக்கு யூபிஎஸ்சி பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த உய்கர் கம்யூனிட்டி எங்கே இருப்பாங்க அப்படின்றத கேட்கலாம். சைனா, அவ்வளோதான், வேற எதுவும் தேவையில்ல. அவங்க சின்ஜியாங் ப்ராவின்ஸில் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட் ஃபால் 8.7%, ட்ரேட் டெஃபிசிட் ஸ்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ்போர்ட் கம்மியானாலும் ட்ரேட் டெஃபிசிட் வந்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் இதோட மீனிங். ஏன்னா நம்ம இம்போர்ட்டை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டு அதிகமாகுது இல்லை கம்மியாகுது. அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேட் டெஃபிசிட்டை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். வாட் இஸ் ட்ரேட் டெஃபிசிட் அப்படின்னா எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். ஓகேங்களா? சாரி, இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட் தான் வரும். ஏன்னா அதிகமான இம்போர்ட் பண்ணோம்னு வைங்களேன், நம்ம அதிகமாக பணம் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ நம்மளுடைய ட்ரேடுக்கான டெஃபிசிட் வந்து அங்கே கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? பட் அதிகமான எக்ஸ்போர்ட் பண்ணி கம்மியான இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரியோட ட்ரேடோட இது வந்து என்னென்னா அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனிவே நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் ஓரியன்ட் கண்ட்ரி. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.